மதம் மாற வேண்டும், எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்று சொன்னால் மதம் மாற வேண்டும் என்று யார் சொல்லணும்? அந்த ஊர் மக்கள் சொல்லணும். சரி, மதம் மாறிட்டா என்ன சார் ஆகும்? இந்த சாட்சியை கீச்சு போட்டு வேற ஒரு சாட்சி போட்டுருவாங்கல்ல. ஒரு அரசை படி வைக்க முடியல, ஒரு சட்டத்தை சட்டத்தின்பால் இயங்குங்கன்னு கூட உன்னால சொல்ல முடியல. அதுக்கு மூட்டை பூச்சிக்கு பயந்து ஊட்ட கொளுத்துறேன்ற. கட்சியில் 80% இந்துக்கள் தான், நான் சட்டப்படி இந்து தான் அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு. நம்ம தலைவர் 90% இந்துன்ட்டாரு. இன்னும் மோடி ஓங்கி ஒரு மிதி மிச்சானா, மோடியோட நாங்க தான் 100% பக்கா இந்து தெரியுமா? எங்க வீட்டுல என்னென்ன சாமி சிலைலாம் இருக்கு தெரியுமா? எங்க வீட்டுல ஒரு மாதத்துக்கு எத்தனை கோயில் போறாங்க தெரியுமா? எத்தனை பூஜை புனஸ்காரங்கள் நாங்கள் செய்கிறோம் தெரியுமா? எத்தனை யாகங்களை நாங்கள் செய்கிறோம் தெரியுமா? ஆகவே பிஜேபிக்காரர்களை விட நாங்கள் தான் சுத்த இந்து, எங்ககிட்ட அவனை போட்டி போட முடியாது அப்படின்னு சொன்னால் கூட நம்ம ஆச்சரியப்படுறது இல்லை. சும்மா இவர் மதம் மாதிரி என்ன ஆக போகுது? ஏதாவது காசு எதனா ஒன்று கிடைக்கும், அந்த ஜனங்களுக்கு என்ன கிடைக்கும்? அது மட்டும் இல்லாமல் அந்த ஜனங்கள சொல்லணும், இது இந்த மதம் மாற போகிறோம் அப்படிங்கிறது இந்த விஷயத்தை மடைமாற்றுவது. இப்போ சொல்கிறாங்கல்ல, அந்த ஜனங்களாம் மதம் மாற போகிறாங்களாம், அந்த ஜனங்களாம் 4 நாளாக 5 நாளாக போராட்டம் பண்ணிக்கிறாங்க, அது என்னன்னு கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு பேசுவதை கடந்து மதம் மாற போகிறாங்களாம். அப்படி இப்போ பிரச்சனை டைவர்ட் ஆகுதுல்ல. இதுதான் திரும்ப இது எல்லாமே இவங்க 2 பேரும் சேர்ந்து போகிற பிளான் தானே சார். இப்போ இந்த சார்ஜ் ஷீட் எங்கள் அண்ணன் திருமாவளவனுக்கு தெரியாமல் வெளியே வந்திருக்கோம். நாங்கன்னா அவ்வளோ கேனையா, எங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்குது. இதெல்லாம் இவங்களா திட்டம் போட்டு செய்கிறது தான் சார். என்னதான் இருந்தாலும் நம்ம கூடயே இருந்தாலும் அண்ணா அறிவத்திலே கட்டி போட்டுருந்தாலும் மாதிரி அவங்க மேட்ரு என்னன்னே அந்த ஆள் கலந்துக்கணும் அப்படின்னு உண்மையாவது மதிப்பாவது ஏறும். இன்னும் எம்எல்ஏலாம் இன்னும் 1 வருஷம் தானே இருக்குது. ஏற்கனவே அது எல்லாம் ஒன்றும் திமுக காரனாக ஆகிட்டான். அவன் பதவி இருந்தான்னா இல்லைலான்னா. விசிகா எம்எல்ஏ ஒருத்தரை காட்டுங்க, இந்த பனியூர் பாபுன்னு ஒருத்தர் இருக்கிறார் அந்த அண்ணன். அவர் மட்டும்தான் இந்த விசிக திமுக சார்பாக பேசாமல் அவர் பண்ண கொஞ்சம் அப்படி தனியாக இருக்காரு. மிச்சம் எல்லாமே திமுக காரன் தானே. திமுக எம்எல்ஏக்கள் மாதிரி தானே ரியாக்ட் பண்ணுறாங்க. உங்கள் எம்பியும் திமுக எம்பி மாதிரி தானே ரியாக்ட் பண்ணுறாரு. பதவி போனால் போதே வாயன். ரியல் ஒன் நண்பர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். கடந்த ஒரு சில தினங்களாகவே சோசியல் மீடியாவில் ஒரு நியூஸ் பெரிய அளவில் வைரலாக வந்துகிட்டு இருக்கு. அதாவது திருமாவளவன் அவர்கள் தெரிவித்தது போல, வேங்க வயலில் எங்களுக்கு நீதி கிடைக்கலைன்னா மதம் மாறுவதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி வெளியாகிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா இது மீடியாக்களில் வந்திருக்கா வரலையா, திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காரா அப்படிங்கிறது உறுதிப்படுத்த முடியாத நிலையில் இருந்துகிட்டு இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் அந்த பேட்டியை பார்த்தேன். மதம் மாறுவோம் திருமாவளவன் அவர்களே பேசியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு மாட்டார் 4-5 அது என்னன்னு தெரியல. மதம் மாற வேண்டும், எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்று சொன்னால் மதம் மாற வேண்டும் என்று யார் சொல்லணும்? அந்த ஊர் மக்கள் சொல்லணும். சரி, மதம் மாறிட்டா என்ன சார் ஆகும்? இந்த சார்ஜ் கீச்சு போட்டு வேற ஒரு சார்ஜ் போட்டுருவாங்களா? அப்போது ஒரு அரசை படி வைக்க முடியல, ஒரு சட்டத்தை சட்டத்தின்பால் இயங்குங்கன்னு கூட உன்னால் சொல்ல முடியல. அதுக்கு மூட்டை பூச்சிக்கு பயந்து ஊட்ட கொளுத்துறேன்ற அந்த மக்கள் சொன்னாங்களா? மதம் மாறுவது என்பது அது திரும்பவும் இந்த மக்களை வெகு மக்களிடமிருந்து அந்நியப்படுத்துறதுக்கு தான் சமமாகும். இப்போ நாம் நீங்கள் சொல்கிறீங்களே, எங்கள் கட்சியில் 80% இந்துக்கள் தான், நான் சட்டப்படி இந்து தான் அப்படின்னு திருமாவளவன் சொல்கிறாரு. நம்ம தலைவர் 90% இந்துன்ட்டார். இன்னும் மோடி ஓங்கி ஒரு மிதி மிச்சானா, மோடியோட நாங்கள் தான் 100% பக்கா இந்து தெரியுமா? எங்கள் வீட்டில் என்னென்ன சாமி சிலைலாம் இருக்குது தெரியுமா? எங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு எத்தனை கோயில் போகிறாங்க தெரியுமா? எத்தனை பூஜை புனஸ்காரங்கள் நாங்கள் செய்கிறோம் தெரியுமா? எத்தனை யாகங்களை நாங்கள் செய்கிறோம் தெரியுமா? ஆகவே பிஜேபிக்காரர்களை விட நாங்கள் தான் சுத்த இந்து, எங்ககிட்ட அவனும் போட்டி போட முடியாது அப்படின்னு சொன்னால் கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்போது இப்போ மதம் மாறுறான்னு வச்சுங்க. இப்போ மதம் மாறினா ஏற்கனவே நாம் அந்நியப்பட்டிருக்கோம். ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க பரவி இருக்கிற இந்த பட்டியல் சமூக மக்கள்கிட்ட இருந்து நமக்கு சரியான ஒரு ஆதரவு நம்மக்கிட்டே இல்லை. இப்போ நாங்கள் பறையராக இருக்கிறோம், அந்த வேங்க வயலில் அந்த 25 குடும்பம் போராட்டம் பண்ணுறாங்க. பக்கத்தில் இருக்கிற காலனிலேருந்து ஆதரவு தெரிவிக்க முடியாத நிலையில் அவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்குள்ளுக்குள்ளே இருக்கும். ஆனால் நம்மளும் இந்த போராட்ட காலத்தில் இறங்கினா நம்மளை என்ன டார்ச்சர் பண்ணுவானுங்களோ அப்படிங்கிற பயத்தோட ஒரு பெரும்பான்மை எண்ணிக்கையில் இருக்கிற மக்கள் நாங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறோம்ல. இப்போ இதிலேருந்து ஒரு சின்ன ஒரு மைனாரிட்டி, ரொம்ப ரொம்ப டைனி பீப்புளை கொண்டு போய் இன்னொருத்தில் மாற்றிட்டு அப்போது பெரும்பான்மையாக இருக்கிற மக்கள்கிட்ட அவங்கள திரும்பவும் விரோதத்துக்குள்ளே தள்ளுறது தானே சார். மதம் மாறுறதுன்னு அவனாக இப்போ நீங்கள் சிலர் இந்த உடம்பு சரியில்லாமல் போயிடுவாங்க. போக சொல்ல இவன் நம்மளாம் இருப்பான், வர சொல்ல பார்த்தா
ஏசப்பா நான் என்னுவான். என்னடா அண்ணா? இல்லை ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து ஜெபம் பண்ணாங்க, அவங்க வந்து எதையோ தடவி விட்டாங்க, இப்படி வயிற்ற தடவுனாங்க, சரியாக போச்சு அப்படிலாம் மாறுவாங்க. மாறுறதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது அவங்களோட மனசு. இப்போ இந்துன்ற பேர்லையோ இல்லை வேறு ஏதோ ஒரு அல்லா பேர்லையோ என்னத்தையோ ஒன்று கருமா எத்தையாவது சொல்லி அது தடவிந்துக்காக கூட அவன் அது மீது அந்த நம்பிக்கை வைத்திருந்தால் அது வந்து ஹீல் ஆகும். மனசு தானே காரணம். அப்படி இருக்கும்போது அப்படி மாறுறது கூட இயல்பு. இல்லை வேறு எதுனா அந்த ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன். இப்போ எங்கள் ஊர்லலாம் சார், எங்கள் அப்பா காலத்தெல்லாம் இந்த மாதிரி இந்த நோட்டீஸ் கொடுத்து வந்தால் அப்போயே விரட்டுவாங்களாம் ஊர்லேருந்து. சும்மா ஒருத்தர் தான் எங்கள் ஊர், ஊருக்குள்ளலாம் வந்து இந்த மாதிரி வரக்கூடாது, யாரை கிட்ட வந்தீங்கன்னு. இப்போ எங்கள் ஊரில் இருக்கிறதே ஒரு 200-300 வீடு இருக்கும் சார், 2 சர்ச்சுக்கு சார். அந்த மாதிரி இப்போ சில விஷயங்கள் இன்ஃப்ளூயன்ஸில் கூட மாற்றுறாங்க. ஆனால் அந்த ஊர் மக்களே சொல்லாமல் நாங்கள் மதம் மாற மாதிரி இருக்கோம். அவங்க சொன்னாங்களா, அண்ணன் நம்ம மதம் மாறிட்டா இந்த கேஸ் முடிஞ்சிடும் அண்ணன்? இல்லை, அதுதான் கேட்க வந்தேன். இப்போ திருமாவளவன் அவர்கள் மதம் மாற சொன்னால் அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள், வேங்கவேலில் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை குடும்பங்களும் மதம் மாறி விடுவார்கள் சார். அவங்களுக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இல்லை சார். அவங்களுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இருந்திருந்தால் பீத்தனியை வேங்கவேல் மக்கள் குடிக்கவே இல்லை அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்லாம் வருமா சார்? சார், முதல்வர் சொன்னார் குடிச்சிட்டு தான் அட்மிட் ஆகிட்டாங்க அப்படிலாம் முதல்வர் சட்டமன்றத்தில் சொன்னார்ல்ல, அந்த ஜனங்க சொல்லுதில்ல. இல்லை அந்த மாதிரி குடித்த மாதிரி ஒன்றும் தகவல் இல்லை அப்படி இப்போ சொல்கிறாங்க சார். நீ ஒன்றா பாருங்கள், இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே இது வந்து ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போய் நின்று அந்த கேஸ். இவங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே நடக்காது சார். இயற்கை மிக வலிமையானது சார். நாங்கள் வந்து எங்கள் கூட வந்து நாங்கள் போலீஸ் எடுத்து சண்டை போட முடியல, அரசாங்கத்தை எடுத்து சண்டை போட முடியலனாலும் இயற்கைன்னு ஒன்று இருக்குல்ல, அது சில விஷயங்கள் அது தீர்மானிக்கும்ல. நிச்சயமாக இந்த வழக்கு இன்னொரு கட்டத்துக்கு போய் நிற்கும் பாருங்கள். அதால் சும்மா இவர் மதம் மாற என்ன மதம் மாதிரி என்ன ஆக போகுது? ஏதாவது காசு கீசு எதனா ஒன்று கிடைக்கும், அந்த ஜனங்களுக்கு என்ன கிடைக்கும்? அது மட்டும் இல்லாமல் அந்த ஜனங்களில் சொல்லணும், இது இந்த மதம் மாற போகிறோம் அப்படிங்கிறது இந்த விஷயத்தை மடைமாற்றுறது. இப்போ சொல்கிறாங்கல்ல, என்ன அந்த ஜனங்களாம் மதம் மாற போகிறாங்களாம், ஐயோ அந்த ஜனங்களாம் 4 நாளாக 5 நாளாக போராட்டம் பண்ணிக்கிறாங்க, அது என்னன்னு கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு பேசுவதை கடந்து மதம் மாற போகிறாங்களாம் அப்படி இப்போ பிரச்சனை டைவெர்ட் ஆகுதுல்ல. இதுதான் திருமாவளவன். இல்லை, இப்போ மதம் மாற போகிறாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கும் போது தமிழக அரசாங்கம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதில் தீவிரம் காட்டுவார் அப்படிங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் செயல்படுறாங்களா? இது எல்லாமே இவங்க 2 பேரும் சேர்ந்து போகிற பிளான் தானே சார். இப்போ இந்த சார்ஜ் ஷீட் வந்து எங்கள் அண்ணன் திருமாவளவனுக்கு தெரியாமல் வெளியே வந்திருக்கோம். நாங்கள்னா அவ்வளோ கேனையா எங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கிறதுக்கு? இதெல்லாம் இவங்களா திட்டம் போட்டு செய்கிறது தான் சார். 2 பேருக்கும் இன்றைக்கி பிரச்சனை ஓஞ்சுதில்லை. அவரும் போட்டார், ஏப்பா நானும் அதை வந்து எனக்கு சரியாக நான் ஏற்றுக்கலை அப்படின்னு நானும் சொல்லிட்டேன், அவரும் சொல்லிட்டார்ல, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ வேறு ஒரு சமூகம் இல்லை இப்போ ஒட்டுமொத்தமாக பொது சமூகத்தில் இந்த பயல்களே இப்படி தான். இவனுங்களுக்கு வேணும்னா இவன் எதிராளியை வந்து பழி வாங்கினோம்னா இவனுங்களே என்ன வேணாலும் செஞ்சு பாருங்க, அவ்வளோ ஈனப்பிறவிகள் இவங்க அப்படின்னு இன்றைக்கி ஒரு பொது வெளியில் ஒரு டாக் வந்துடுச்சு இல்லை. இப்போ நம்ம நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயத்த பேசினா கூட வேறு பெரிய இது மாதிரி பேசிங்கிறாரு, நாளைக்கு பார்த்தா தெரியும் அவனுங்களே பண்ணிக்கின்னு அவனுங்களே வந்து இந்த மாதிரி வெளியில் வந்து பேசினுக்கிறான்வா அப்படின்னு நாளைக்கு ஒரு பொது புத்தியில் ஒரு பார்வை வரைச்சிட்டாங்கல்ல. ஏற்கனவே நாங்கள் வந்து எங்களை அடித்தா கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியல, பேச முடியல அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் சார். நம்ம இன்றைக்கி இப்போ மத்தியானம் பேசுகிறோம் இல்லை, நேற்று இந்த 2 நாளில் தமிழ்நாட்டில் அட்ராசிட்டி எங்கேயுமே நடந்திருக்காங்க சார். இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட 24 மணி நேரங்களில் 8 கொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. நேற்றுக்கும் இன்றைக்கும் கேஸ்ட் அட்ராசிட்டி தமிழ்நாட்டில் நடந்திருக்காதா சொல்லுங்கள்? ஒரு புகாராக இருக்கா? அப்போது இவன் பாதிக்கப்பட்டால் கூட புகார் கொடுக்கக்கூடிய நிலையில் கூட இந்த மக்கள் இல்லை. எனக்கு தெரியும் சார், பர்சனலாக எனக்கு தெரியும் சார், இந்த மாதிரி ஒரு அட்ராசிட்டியில் புகாரை அவ்வளவு ஈஸியாக கொடுத்துட முடியாது சார். அப்படியே கொடுத்தாலும் எஃப்ஐஆர் போட்டாலும் எதிரே கைது பண்ண மாட்டாங்க. அப்படியே வந்து கைது அது இது நடந்து சார்ஜ் லெவலில் போனாலும் அந்த வழக்கை சரியாக விசாரிக்கவே மாட்டாங்க, அதை கொண்டு போகவே மாட்டாங்க. அப்போ இது எல்லாம் தாண்டி எங்கேயோ 1-2 வழக்கில் ஏதாவது ஒரு தீர்ப்பு வருமே தவிர மற்றபடி இந்த சட்டமே தவறானவர் நபர்கள் கையில் இருப்பதால் இது வந்து எங்களுக்கு ஒன்றும் நோ யூஸ் இந்த சட்டத்தால். அப்படி இருக்கிற போது நாங்கள் வந்து அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு இவங்கெல்லாம் இது எல்லாமே இவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்ச ஸ்கிரிப்ட் தான் சார். ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேங்கவேல் விவகாரத்தில் நீதி கிடைக்கல, திருமாவளவன் அவர்கள் திமுக தலைமை மீதே அதிருப்தியில் இருக்காங்க. திமுக அலைன்ஸை விட்டு வெளியேறுவதற்கு இந்த வேங்கவேல் விவகாரம் முக்கிய புள்ளியாக இருக்கும் அப்படின்னு பேசப்படுது. அதெல்லாம் சும்மா வர வேண்டித்தானே. இப்போ வந்து ஒன்றும் ஆக போகிறதில்லன்னு வச்சுங்க, வா அட்லீஸ்ட் அரசுக்கு ஒரு கண்டனமாக தெரியும். அந்த மக்கள் என்னதான் இருந்தாலும் நம்ம கூட இருந்தாலும் அண்ணா அறிவத்திலே கட்டி போட்டு இருந்தாலும் பாரு அவங்க மேட்ரு என்னன்னே அந்த ஆள் கண்டுங்கண்ணா அப்படின்னு உண்மையாவது மதிப்பாவது ஏறும்.
இப்போ இன்னும் எம்எல்ஏலாம் இன்னும் 1 வருஷம் தானே இருக்குது. ஏற்கனவே அதில் எல்லா ஒன்றும் திமுக காரனாக ஆகிட்டான். அவன் பதவி இருந்தான்னா இல்லைலான்னா. விசிகா எம்எல்ஏ ஒருத்தரை காட்டுங்க. இந்த பனியூர் பாபுன்னு ஒருத்தர் இருக்கிறார் அந்த அண்ணன். அவர் மட்டும்தான் இந்த விசிக திமுக சார்பாக பேசாமல் அவர் பாண்டு கொஞ்சம் அப்படி தனியாக இருக்கார். மிச்சம் எல்லாமே திமுக காரன் தானே. திமுக எம்எல்ஏக்கள் மாதிரி தானே ரியாக்ட் பண்ணுறாங்க. உங்கள் எம்பியும் திமுக எம்பி மாதிரி தானே ரியாக்ட் பண்ணுறாரு. பதவி போனால் போதே வாயன், அட்லீஸ்ட் இந்த மக்கள் ஒரு தன்மானமுள்ள மக்கள் அப்படின்றதாவது ஒரு ப்ரூவ் ஆகும்ல. அதெல்லாம் வரமாட்டார் சார். அதான் சும்மா தேர்தலுக்காக இப்போ கூட்டணி அது இதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்கல்ல. இப்படி தான் இருக்குது, சனாதனம் இருக்குது. அதான் ஒரு வார்த்தை இருக்குதுல்ல. நம்ம முதல்வர் வந்து அதை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் சனாதனம் வந்து தடுக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு சாக்க சொல்லிட்டு போவாங்க. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.